அந்நியப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஐடென்டிட்டியாக இருக்கலாம், பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், அது போன்ற வெளிநாட்டுக்கு போகின்றவர்களுக்குரிய நிர்பந்தங்களாக இருக்கலாம். இவைகளை மன அங்கீகாரத்தோடு நீங்கள் செய்துவிடக் கூடாது. இது ஹராம், நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், இது ஹராம், நான் என்னது இந்த உருவம் அமைத்தலை எனது முகத்தை காட்டி என்னைக்கு போட்டோ எடுக்க வைப்பது என்பது கூடாது என்பதில் சந்தேகம் இல்லை. நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணங்களோடு தான் அவைகள் செய்யப்பட வேண்டும். எங்களது சூழலிலே இப்படி இல்லாது விட்டால் அது எங்கள் உயிர்களுக்கு, சொத்துக்களுக்கு, வாழ்க்கைக்கு, ஏன் சில பொழுது மார்க்கத்திற்கு என்ன செய்யும், பாதுகாப்பாக அமையும் என்கின்ற கட்டத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதனை நிர்பந்தத்தில் அனுமதி என்ற ஹலால் கிடையாது, அப்படி விளங்கிவிடக் கூடாது. உருவம் அமைத்தல் என்பது கூடாதுதான், இது போன்றவைகளுக்கு கூடும் என்பதல்ல. நிர்பந்தத்தில் எப்படி எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் உடைய லெவல்கள் அனுமதிக்கப்படுகிறதோ அது போன்று இது அனுமதிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அதாவது யாரெல்லாம் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவராக வலிய செல்லாமல் சரி கிடைத்ததற்காக அதிலே அத்துமீறாமல் யார் அதிலே நிர்பந்திக்கப்படுகிறாரோ அல்லாஹ் அவர்களது பாவங்களை மன்னிப்பான். உதாரணமாக ஒரு ஆளுக்கு உயிர் போகின்ற நேரம் செத்தாட திண்டாத்தான் உயிர் வாழலாம் என்று சொன்னா அவர் செத்தாட தின்னலாம். காரணம் என்ன, அவர் வலிய போகல, கிடைச்ச செத்தாட தின்னலாம் இடத்துக்காக பிரிட்ஜில் வச்சு தின்னக்கூடாது, விளங்கிட்டானே, அது அத்துமீறது. செத்தாடு இப்ப தின்னல் இருக்கிறேன், செத்தாடெல்லாம் தூக்கன்னு சொல்லி கொண்டு போய் என்னது பிரிட்ஜில் வச்சு தின்னா அத்துமீறது, விளங்கிட்டா. இந்த ரெண்டும் இருக்கிற, நானா வலிய போகவும் கூடாது, கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அத்துமீறவும் கூடாது. இந்த ரெண்டு எல்லைகளுக்குள்ளும் ஒரு நிர்பந்த சூழல் பயன்படுத்தப்படும் என்றால், ஆனால் உங்களோட உள்ளத்தை தட்டி கேட்டுக்கங்க, இந்த ஹதீஸ்கள் உங்களோட மனசுல பட்டுச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுக்கிறாங்க. இதைத்தான் நாளைய மறுமையில உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்கால நீங்க செய்கின்ற விஷயங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். நான் நிர்பந்தமாக செய்தேன், நிர்பந்திக்கப்பட்டு செய்தேன் என்கின்ற லெவலில் உங்கள் மனசு அங்கீகரிக்கும் என்றால் அதை தாராளமாக என்ன செய்யலாம், நிர்பந்தம் என்கின்ற சூழலில் செய்யலாமே ஒழிய பொதுவாக போகின்ற இடங்களெல்லாம் ஞாபகங்களுக்காகவும் பதிவுகளுக்காகவும் இந்த போட்டோக்களை பதிய வைத்துக் கொள்வதோ அல்லது அத்துமீறி அதிகமாக அதில் நாங்கள் நுழைவதோ எங்களை சிறுக்கிலும் பாவத்திலும் ஹராத்திலும் தான் கொண்டு போய் விடும் என்பதில் எல்லை முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பத்திரிகைகளில் உருவப்படங்கள் போடுகிறார்கள், போட்டுவிட்டு பத்திரிகை என்பது கொஞ்சம் கீழே போட்டு விடுவார்கள் தானே என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களை, பத்திரிகையை பயன்படுத்துவன் எப்படி பயன்படுத்துவான், இரண்டாவது போடுகின்றவன் மரியாதையாகத்தான் போட வேண்டும். உருவங்களை பத்திரிகையில் உருவம் நான் போடுகின்ற பொழுது நீங்கள் போடுகின்ற பொழுது எப்படி போடுவோம், மிதிச்சா போடுவோம், மிதிக்கிறதுக்கு என்ன போடுவோம், இல்ல. அந்த உருவங்களை பதிவு செய்கின்ற பொழுது அது ஒரு மரியாதையான உருவமாகத்தான் அதை நாங்கள் பதிவு செய்வோம். அதை பயன்படுத்துகின்றவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் அவனுக்கு சொல்லி இருக்கக்கூடிய உபதேசம். அதை விரிப்பா போட்டுக்க, சாப்பாட்டுக்கு போட்டுக்க, இது போன்று மரியாதை இல்லாம யூஸ் பண்ணலாம் என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் நான் ஒன்றை போடுவது வரைவதற்கு சமன், நான் ஒன்றை போடுவது, நீங்கள் ஒன்றை போடுவது அதை வரைவதற்கு சமன். ஆக இந்த உருவம் என்கின்ற கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டும். 150 கோடி மக்களுக்கு நபி அவர்களுடைய உருவம் இல்லாமல் தான் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. நபி அவர்கள் தொழுதார்கள் எப்படி என்று தெரியாமல் தான், படங்கள் மூலம் தெரியாமல் தான், வாய் வழியாகத்தான் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் என்பவருடைய உருவம் எங்களுக்கு தெரியாது, கண்டதில்லை, கேட்டதில்லை. சொர்க்கத்தின் வடிவங்கள் ஒரு போட்டோவில் ஒரு வீடியோவில் கண்டதில்லை. ஆனால் உயிர் நீத்தின்ற ஷஹீதுகளை கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் இது. கண்டுதான் தியாகங்கள் வளரும், கண்டுதான் பதிவுகள் வளரும் என்றால் இஸ்லாம் 150 கோடி பேருக்கு எப்படி வளர்ந்தது? நபி அவர்களை யார் கண்டார்கள்? இந்த 150 கோடி பேரில் எப்படி இஸ்லாம் ஒரு மெசேஜாக போய் சேர்ந்தது? இதெல்லாம் இன்றைய நவீன காலத்திலே இந்த உருவத்தை கொஞ்சம் அதாவது பிரபலியமாக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வீடியோ சப்ஜெக்டை கொண்டு போய் போட்டோவுடன் கலந்து விடக்கூடாது. நல்ல பகுத்தறிவோடு யோசிக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள் வீடியோடைய வளர்ச்சி தான், போட்டோவுடைய வளர்ச்சி தான் வீடியோ என்று. போட்டோவோட வளர்ச்சியாக வீடியோ இருக்கலாம், வீடியோட வளர்ச்சியாக இன்னொன்று வரலாம், அது விஷயம்.